தமிழகத்தில் பொங்கலுக்கு முந்தைய நாளான போகி பண்டிகையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் பொங்கல் பண்டிகைக்கு மொத்தமாக 5 நாட்கள் விடுமுறை கிடைக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக டெல்லியில் விஜயிடம் நடைபெற்ற 7 மணி நேர சிபிஐ விசாரணை நிறைவு பெற்றது. கேள்விகளுக்கு விஜய் அளித்த பதில்கள் ஆவணப்படுத்தப்பட்டு அவரிடம் கையெழுத்தும் பெறப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக விஜயிடம் 80க்கும் மேற்பட்ட கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிகழ்ச்சி நடந்த இடத்திற்கு செல்ல பல மணி நேர தாமதம் ஏன் என்று கேள்வி எழுப்பினர். கூட்ட நெரிசல் பற்றி எப்போது தெரிந்தது என்று விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் கேள்வி. எப்போது சம்பவ இடத்திலிருந்து வெளியேறினீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சில கேள்விகளுக்கு விஜய் தயங்கி பதிலளித்ததாகவும் சில கேள்விகளுக்கு நிதானமாக தெளிவாக பதிலளித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பல கேள்விகள் ஆம் இல்லை என்று பதிலளிக்கும் வகையில் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எப்போது விசாரணைக்கு அழைத்தாலும் விஜய் ஆஜராக சிபிஐ உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மீண்டும் பொங்கல் பண்டிகைக்கு பின் விஜயை விசாரணைக்கு அழைக்க சிபிஐ திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கரூர் சிபிஐ அலுவலகத்தில் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது பணியில் ஈடுபட்டிருந்த 8 காவலர்களிடம் விசாரணை நடைபெற்றது. கரூர் சம்பவம் தொடர்பாக தவிக தலைவர் விஜய் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான நிலையில் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது பணியில் இருந்த 3 பெண் காவலர்கள் உட்பட 8 காவலர்களிடம் கரூர் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்றது. ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சான்றிதழ் கோரி தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ள நிலையில் சென்சார் போர்டு கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. தங்கள் தரப்பு கருத்தை கேட்காமல் எவ்வித உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது என்று வலியுறுத்தியுள்ளது. மொழி அடையாளம் இல்லை என்றால் தமிழர் எனும் தகுதியை நாம் இழந்திருப்போம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழால் இணைவோம் தரணியில் உயர்வோம் எனும் தலைப்பில் அயலக தமிழர் நாளை ஒட்டி நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் இதனை தெரிவித்தார். நாடும் கடலும் நம்மை பிரித்தாலும் மொழியும் இனமும் நம்மை இணைக்கிறது எனவும் அவர் கூறினார். ஓரிரு நாட்களில் புதிய கட்சி ஒன்று கூட்டணியில் இணையும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வேட்பாளர் நேர்காணலின் போது பேசிய அவர் மேலும் சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறினார். வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என தமிழக பாஜக சார்பில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மூத்த குடிமக்கள் மற்றும் நோயாளிகளுக்கு கூடுதல் கால அவகாசம் வழங்க வேண்டும் என பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் கோரிக்கை விடுத்தார். மதுரையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் சமத்துவ நடைப்பயணம் நிறைவு நாளை ஒட்டி மதுரை மாட்டுத்தாவணியில் அவரை வரவேற்பதற்காக ஒலிக்கப்பட்ட இசை வாத்தியங்களுக்கு அவ்வழியே சென்ற வெளிநாட்டவர்கள் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. தனது சொந்த தேர்தலில் கூட வெற்றி பெற முடியாமல் டெபாசிட்டை கூட காப்பாற்றிக் கொள்ள முடியாத பூஜ்ஜியம் அண்ணாமலை என உத்தவ் சிவசேனா கட்சியின் எம்எல்ஏ ஆதித்ய தாக்கரே கடுமையாக விமர்சித்துள்ளார். மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் அண்ணாமலை மும்பை என்பது மராட்டியத்தின் நகரம் அல்ல, அது ஒரு சர்வதேச நகரம் என பேசியிருந்தது அங்குள்ள அரசியல் தலைவர்களை கொந்தளிக்க செய்துள்ள நிலையில் அண்ணாமலையும் பாஜகவும் மகாராஷ்டிராவை அவமதித்துள்ளதாக ஆதித்ய தாக்கரே விமர்சித்துள்ளார்.
பொதுமக்களின் எதிர்ப்பை தொடர்ந்து மதுரை திருநகர் பூங்காவின் பெயர் அறிஞர் அண்ணா ஸ்டெம் பூங்கா என பெயர் மாற்றப்பட்டது. அறிவியல் நுணுக்கத்துடன் நவீனப்படுத்தப்பட்ட அறிஞர் அண்ணா பூங்காவின் பெயரை மாநகராட்சி நிர்வாகம் ஸ்டெம் பூங்கா என மாற்றி பெயர் பலகை வைத்தது. ஆனால் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அண்ணா ஸ்டெம் பூங்கா என பெயரை மாற்றி வைக்க உள்ளதாக மாநகராட்சி அறிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பை அருகே உள்ள பாபநாசம், பொதிகையடி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 1000 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்ட நாட்டு கரும்பு, தேனி கரும்புகளின் அறுவடை பணி தொடங்கியுள்ளது. கரும்பு ஏற்றுமதி இப்பகுதியில் இருந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் புகழ்பெற்ற அந்தியூர் சந்தையில் கால்நடைகள் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. உள்ளூர் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்து வந்த ஏராளமான வியாபாரிகள் சிறிய கன்றுக்குட்டிகளை 3000 ரூபாய்க்கும், அதிகபட்சமாக விலை உயர்ந்த காங்கேயம் காளை மாடுகளை 80,000 ரூபாய்க்கும் வாங்கி சென்றனர். தலைக்கயிறு, மூக்கலூர், கொம்புக்கு ஒரு கழுத்து கட்டி மாட்டுக்கு என்ன தேவை அத்தனை பொருள் இருக்குதுங்க. எல்லாமே ஸ்பெஷல் தாங்க. இந்த அந்தியூர் சந்தையே ஸ்பெஷல் தான். ஏன்னா இங்கதான் எல்லா ஊர் மக்களும் வர்றது. இங்க ரேட்டு கம்மியா இருக்குன்னு தான் அவங்க அங்க இருந்து இங்க வந்து எடுக்க வர்றாங்க. அப்ப நாங்க அது மாதிரி அனுசரிச்சு நாங்க கொடுப்போம். மாட்டுப் பொங்கலுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள காரணத்தால் கால்நடைகளின் அலங்கார பொருட்கள் விற்பனையும் களை கட்டியுள்ளது. காரைக்காலில் அதிவேகத்தில் பைக்குகளை ஓட்டி வந்த இளைஞர்களிடம் பெண் எஸ்எஸ்பி லட்சுமி சௌஜன்யா கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. என்ன வேலை பார்க்கிற? குறைந்த சம்பளத்தில் காஸ்ட்லி பைக் எப்படி வந்தது எனவும் அவர் கேள்வி கேட்டார். அப்பாவி மக்களை ஏன் தொந்தரவு செய்றீங்க எனவும் கெத்தாக கேள்வி எழுப்பினார். திருநள்ளாறில் போதை இளைஞர் ஒருவர் நடத்திய விபத்தில் அப்பாவி நபர் உயிரிழந்ததை தொடர்ந்து போலீசார் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளனர். திருப்பத்தூர் அருகே லாரியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் ஓட்டுநர் காயமடைந்தார். நெல்லூரைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் நாற்றம்பள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் லாரியை ஓரமாக நிறுத்திவிட்டு லாரியில் சமையல் செய்து வந்தார். அப்போது திடீரென கேஸ் சிலிண்டர் வெடித்து லாரி தீப்பற்றி எரிந்தது. உடனடியாக லாரி டிரைவர் வெளியேறியதால் சிறிய காயத்துடன் அவர் உயிர் தப்பினார். ஹோசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன நுரைகள் பொங்கி செல்வது விவசாயிகளை வேதனையடைய செய்துள்ளது. கெலவரப்பள்ளி அணைக்கு தொடர்ந்து 3 நாட்களாக 699 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் மழை இல்லாத நேரத்திலும் ஆற்றில் நீர் ரசாயன நுரைகள் பொங்கி செல்வது விவசாயிகளை கவலை கொள்ள செய்துள்ளது. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் சரக்கு ஏற்றி சென்று கொண்டிருந்த லோடு ஆட்டோ மீது தனியார் பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் ஆட்டோ தலைகீழாக கவிழ்ந்த நிலையில் காயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கைப்பமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலை சர்வீஸ் சாலையில் நடந்த இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன.
மும்பையில் திருடப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1650 செல்போன்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மீட்கப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள சுமார் 19 மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மும்பை காவல்துறையினர் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் இந்த செல்போன்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதுவரை இவ்வாறு 33,514 செல்போன்கள் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக மும்பை காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக புகார் அளிக்க போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையரகம் தொலைபேசி எண்களை அறிவித்துள்ளது. சென்னையில் 184042561151, மதுரையில் 901535366394, கோவையில் 9123593971, திருச்சியில் 9066032343 என்ற எண்களில் புகார் தெரிவிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தனியார் பள்ளியின் 50வது ஆண்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பங்கேற்க உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஹெலிகாப்டர் இறங்குதளத்தில் இருந்து சாலை மார்க்கமாக வரும் ராகுல் காந்திக்கு தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளிக்க திட்டமிட்டுள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் உள்ள பெரிய சூரியூரில் வருகின்ற ஜனவரி 15ஆம் தேதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஜல்லிக்கட்டு மைதானத்தை திறந்து வைக்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இங்கு ஜனவரி 16ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ளன. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறும் மாடுபிடி வீரருக்கு முதல் பரிசாக கார் வழங்கப்படும் என கிராம கமிட்டி அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு குடும்ப அட்டைக்கு 4000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனுடன் முதலமைச்சர் ரங்கசாமி சுமார் 1 மணி நேர ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. தேர்தல் நெருங்கும் நிலையில் பொதுமக்கள் எதிர்பார்ப்பை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் வழங்கப்பட்ட தொகையை விட அதிகமாக வழங்க புதுச்சேரி அரசு தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை மாநகராட்சியில் மாமன்ற கூட்டம் நடத்தப்பட்டதா இல்லையா என்பது தொடர்பாக பதிலளிக்க அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்தை விரைவாக நடத்த உத்தரவிடக் கோரி தொடரப்பட்டிருந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் மாமன்ற கூட்டத்தை முறையாக நடத்தவில்லை எனில் அவர்கள் என்ன நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஜனவரி 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில தொழிலாளர் நலத்துறை செயலாளர்கள் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. அண்மையில் திருத்தணியில் வடமாநில இளைஞர் கொடுமையான முறையில் தாக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி தொடரப்பட்ட வழக்கில் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். திருப்பரங்குன்றம் மலை மீது ஏற முயன்று போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ராஜா உள்ளிட்ட பாஜகவினர் 12 பேர் கைது செய்யப்பட்டனர். திருப்பரங்குன்றம் மலை மேல் உள்ள கல்லத்தி மரத்தில் சந்தனக்கூடு திருவிழா கொடிமரம் கட்டப்பட்டுள்ளதாக கூறி அதை பார்ப்பதற்காக சென்ற பாஜக மூத்த தலைவர் ராஜா உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பாஜகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் பாஜகவினர் சுமார் 3 மணி நேரம் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு தர்ணாவிலும் ஈடுபட்டனர். பின்னர் 12 பேரையும் கைது செய்து மண்டபத்தில் அடைத்த போலீசார் சிறிது நேரம் கழித்து விடுவித்தனர். இந்த சம்பவத்தால் திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பு ஏற்பட்டது. இந்த கமிஷனர் சட்டவிரோதி செயல்படுத்தாத யாருமே பேச பாருங்க, கைது பண்ணுங்க.
உங்களுக்கு மீசை இருக்கான்னு பாக்குறேன். சென்னை திருவொற்றியூர் மார்க்கெட் பகுதியில் 6ஆம் வகுப்பு பயிலும் மாணவியிடம் ஆட்டோ ஓட்டுநர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு ஓடும் ஆட்டோவிலிருந்து கீழே தள்ளியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லேசான காயங்களுடன் மீட்கப்பட்ட மாணவி தற்போது சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிசிடிவி வீடியோவை ஆய்வு செய்து தப்பி ஓடிய ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் விவேகானந்தர் பிறந்தநாள் ஊர்வலத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் இந்து முன்னணி நிர்வாகிகள் மற்றும் காவல்துறையினருக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படக்கூடும் என கூறி ஊர்வலத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர். இதனால் இந்து முன்னணி நிர்வாகிகள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் நிலைமை கட்டுக்குள் கொண்டுவர கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டனர். புதுக்கோட்டை அரசு மன்னர் கலைக்கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி மாணவர் சங்கத்தோடு இணைந்து 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் இதுகுறித்து கல்லூரி நிர்வாகம் கூறுகையில் 2 வருடங்களுக்கு முன் சில மாணவர்கள் செய்த அசம்பாவிதத்தால் சமத்துவ பொங்கல் விழாவை அனுமதிக்க முடியாத நிலையில் உள்ளதாக தெரிவித்தனர். இருப்பினும் கல்லூரி முன்பாக அமர்ந்து மாணவர்கள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பியதால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 7வது நாளாக இந்த போராட்டம் நடைபெற்ற நிலையில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு மைக் செட் வைக்கக்கூடாது என்று காவல்துறையினர் கூறியதால் 500க்கும் மேற்பட்டோர் குழந்தைகளுடன் திரண்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக காவல்துறையினருக்கு 8 மணி நேர வேலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. காவலர் குடும்ப நல அறக்கட்டளையின் தலைவர் சத்யபிரியா 2010 முதல் 2025 வரை பட்டாலியன் காவல்துறையினருக்கு ஒதுக்கப்பட்ட நிதி குறித்த விளக்கம், 8 மணி நேர வேலை, பயோமெட்ரிக் வருகை பதிவேடு முறை ஆகியவற்றை அமல்படுத்த கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழக அரசு உரிய விளக்கத்தை தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கை ஜனவரி 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.